இப்போ வந்து லெமன் சாதமும் எள்ளு துவையலும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 கப் அரிசி வடித்து வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக. ஒரு 2 பழம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கேன். இது எண்ணெய் காஞ்சோன்னா 1 ஸ்பூன் கடுகு நம்பர். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் தொளி இல்லாத நிலக்கடலை பருப்பு, இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் காயத்தூள், கொஞ்சம் வெந்தயத்தூள். இப்போ இது எலுமிச்சம் சாறு இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சாதத்துலேயும் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாதத்தை அதோட போட்டுக்கிட்டேன். இது எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி ரொம்ப அடுப்பில் இருக்கக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இனிமேல் சாதம் போட்டு கிண்டிடலாம். உப்பு பார்த்துக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னா சாராக ஊற்றினா ரொம்ப புளிப்பாக இருக்கும் கொஞ்சம். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா கிளற ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், எலுமிச்சம் சாதம் ரெடி. இனிமேல் எள்ளு துவையல் அரைச்சிடலாம். 1 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4 வத்தல், ஒரு 2 பூண்டு, 1 கப்பு தேங்காய் பூ. இதுவுமே தீயை சிம்மில் வச்சே தான் வதக்கணும். தேங்காய் பூவும் வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சிக்கு சேர்த்து மாற்றிடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு புளி வச்சுருக்கேன். இதையும் போட்டு முதல்ல நல்லா அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். துவையல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது கட்டியாக வந்துடும். வலிச்சிடலாம். இப்போ இந்த துவையல் ரெடி. எள்ளு துவையல் ரெடி. லெமன் சாதத்துக்கும் எள்ளு துவையலுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.